கடலும் கிழவனும். நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் சாதுசு யோகியார். பாகம் 5. கதைக்குள் செல்வோம். கிழவன் சொன்னான், இப்படி எனக்கு நானே உறக்க பேசிக்கொள்வதை யாராவது கேட்டாக்கா என்னை பைத்தியம் என்று சொல்வாங்க. ஆனால் நான் பைத்தியம் இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. பணக்காரர்கள் படகில் ரேடியோக்கள் உண்டு. பேஸ்பந்து விளையாட்டை பற்றி அவர்களுக்கு அது கூறும் என்றான் கிழவன். அதை பற்றி நினைக்க இதுவா சமயம்? உன்னை பற்றி மட்டும்தான். தான் எதற்காக பிறந்தேனோ அதை பற்றித்தான் இப்போது சிந்திக்கலாம். அந்த சிறிய மீன்களின் வரிசை கப்பால் ஏதாவது பெரு மீன் இருக்கிறதா? உணவு உண்ண வந்த அவலை மீன்களில் வழி தவறிய எளிய மீன் ஒன்றைத்தான் நான் பிடித்திருக்கிறேன். அவைகள் வெகு வேகமாக நெடுந்தொலைவில் உள்ள எதையோ நாடி போகின்றன. ஏன் இப்படி? அந்த நேரம் வந்து விட்டதா? அல்லது பருவக்கால் மாறுகிறதா? ஒன்றும் புரியலையே என்று கிழவன் தனக்குள்ளே நினைத்தான். இப்போது பசுமையான கரை கண்ணுக்கு தெரியல. அப்பால் இருந்த பனி மூடியது போல வெண்மையான நீலமலை சிகரங்களும் அவற்றை அடுத்து மலை போல் வெண்மேக மலைகளுமே தெரிஞ்சுது. கருங்கடற்பரப்பில் கதிரொலி பற்பல வண்ணமயமான கண்ணாடி துண்டுகளை போல பிரகாசித்தது. உச்சி சூரியன் ஒளியில் உதிரி மீன் புள்ளிகள் மறைந்துவிட்டது. நீல கடலடியில் நிமைக்கும் மணித்துளிகளை கிழவன் பார்த்தான். அவனுடைய கவனம் முழுவதும் 1 மைல் ஆழமுள்ள அக்கடலில் நேராக நெட்டு செல்லும் தன் தூண்டில் வரிகளின் மேலேயே நிலைத்திருந்தது. தூணி மீன்கள் மீன் சந்தைக்கு சென்று விற்கும்போது தவிர மற்ற நேரங்களில் அந்த ஜாதி மீன்களை எல்லாம் தூணி என்றே சொல்வது வலைஞர்களுடைய வழக்கம். வெயில் ரொம்ப கடுமையாக கிழவனுடைய முதுகில் விழுந்தது. வேர்வை துளிகள் வழிந்து ஓடிக்கொண்டு இருந்தது. படகை வலிக்காமல் மிதந்து கொண்டே கால் கட்டை விரலில் தூண்டிலை கட்டிவிட்டு தூங்கலாம் என கிழவன் நினைச்சான். ஆனால் இன்று 75வது நாள். எப்படியாவது நல்ல வகையில் மீன் பிடிப்பது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் தூண்டிற்கோள் ஒன்று தழைந்து தாழ்வதை பார்த்தான். ஆமாம் என்றவாறே படகு அசைத்தபடி துடுப்புகளை மெதுவாக போட்டுவிட்டு அந்த தூண்டிலின் அடியில் மிக மிக லேசாக தன் வலக்கை விரற்கட்டையினிடையே பற்றினான். நெளிப்போ நிகழ்ச்சியோ ஒன்றும் காணும். மறுபடியும் தூண்டிற்கோள் சாஞ்சுது. அது ஏதோ பரிட்சத்தமான இழுப்பு. கனமும் இல்லை. அது என்ன என்பது அவனுக்கு தெரியும். அருணுடைய ஆழத்தில் ஏதோ ஒன்று கருணை மீன் தூண்டில் நுனியில் உள்ள சுனீரங்களை ருசி பார்க்குது. தூணி மீனையோ அதை குத்தியுள்ள கொக்கியையோ அது இன்னும் தொடலை. லேசாக தூண்டிற்கோளை இடது கையில் பற்றி கொண்டு வலது கையால் தூண்டில் கயிற்றை மெதுவாக தழைய விட்டான் கிழவன். அந்த மீன் உணராதபடி தன்னுடைய விரசந்துகள் மூலம் நூலை எவ்வளவு ஆழத்துக்கு வேண்டுமானாலும் அவனால் தாழ்த்த முடியும். இவ்வளவு ஆழத்தில் இருக்கும் மீன் பெரிதாகத்தான் இருக்கணும் என எண்ணினான் கிழவன். தின்னு மீனே தின்னு, தயவுசெய்து சாப்பிடு. அருணுடைய ஆழத்தில் இருட்டில் குளிரில் அவசரப்படும் உனக்கு அற்புதமான உணவு வச்சிருக்கேன். ஒரு முறை சுற்றிவிட்டு திரும்ப வந்து சாப்பிடு என்றெல்லாம் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் கிழவன். முதலில் லேசான ஒரு இழுப்பு, பின் கடினமானதோர் இறுக்கம். கொக்கியில் மாட்டியிருந்த சுனீரத்தின் வலிய தலையை கடிப்பதால் ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் ஒன்றுமே காணும். வா மற்றொரு முறை திரும்பி வா. அதன் வாசையை முகந்து பாரு. அந்த சுனீரம் எவ்வளவு சுகமான உணவு. சாப்பிடு, நன்றாக சாப்பிடு. அப்புறம் அந்த தூணி மீன் இருக்கிறதே, எவ்வளவு மொறுமொறுப்பானது, குளுகுளுப்பானது, சுவையானது. வெட்கப்படாதே, சங்கோஜப்படாதே, சாப்பிடு என்றான் கிழவன். இவ்வாறு கூறி தூண்டிலில் லேசாக பிடித்தவாறு காத்திருந்தான். அந்த மீன் மேலும் கீழுமாக நீந்தலாம். எனவே எல்லா தூண்டில் கயிறுகளையும் கண்காணித்தவாறே காத்திருந்தான். அப்போது மறுபடியும் அதே லேசான இழுப்பு கயிற்றில் கனத்தது. அது சிக்கிவிடும். கடவுள் கருணையால் அந்த மீன் கிடைக்கும் என கிழவன் உரக்க சொன்னான். இல்லை, அந்த மீன் நழுவிவிட்டது. கிழவன் உணர்ச்சியும் மறுத்துவிட்டது. போயிருக்காது. இயேசுவுக்கு தெரியும், அது போயிருக்காது. எங்கோ சுற்றிவிட்டு திரும்பும். ஒருவேளை முன்பே தூண்டில் சிக்கி தப்பிய மீனாக இருக்கலாம். அதுதான் எவ்வளவு சாகசம் பண்ணுவதோ தெரியல என்று கூறிக்கொண்டான் கிழவன். மறுபடியும் லேசான இழப்பை உணர்ந்தான். கழித்தான். சமயம் வந்துடுச்சு, இனி அகப்பட்டு கொள்ளும் என்று சொன்னான். கயிற்றை மெதுவாக இழுப்பது தெரிஞ்சுது. திடீரென்னு நம்ப முடியாதபடி இழுப்பினுடைய வேகமும் கனமும் அதிகரித்தது. அந்த மீனின் கனமே அது. தூண்டில் கழுவை நழுவ விட்டான்.
சேமிப்பில் இருந்த இரு கயிற்றுச் சுருணைகளையும் மாற்றி மாற்றி கீழே முன்னும் பின்னும் என்று கயிறை விட்டான். கிழவனுடைய விரற்கடையின் வழியாக கயிறு நழுவ நழுவ மீனின் கனமும் அதிகரிப்பது போல தோன்றியது. எவ்வளவு பெரிய மீன்! தூண்டில் நுனி அதன் வாயின் குறுக்கே சிக்கிவிட்டது. அதனோடு அது நீந்துகிறது. அடுத்தபடி அது தூண்டிலே விழுங்கிடும் என எண்ணினான் கிழவன். வாயால் சொல்லலை. வாயால் சொன்னால் நன்மை வராமலும் போகலாம். அது எவ்வளவு பெரிய மீனுன்னு அவனுக்கு தெரியும். தூண்டிலின் நுனி மீனை கடித்தவாறு அது இருட்டில் நீந்தி போகுது. இந்த சமயத்தில் அந்த மீன் நீந்தாமல் நிலைத்து நிற்பது போல தெரிஞ்சுது. ஆனாலும் கனம் குறையலை. இப்போது பலு அதிகரிக்குது. அதிகமாக கயிறுகளை ஆழ விட்டான் கிழவன். கயிற்றை அழுத்தி பிடித்தான். கனம் நிரம்பிய தூண்டில் நுனி நேராக கீழே நெடுந்தொலைவுக்கு சென்றது. சிக்கிவிட்டது. தூண்டில் நுனி நன்றாக உண்ணட்டும் என்றவாறே கயிற்றை முன்னும் பின்னும் நிகழ்விட்டு அதை வேறு 2 கயிர்களுடன் பிணைத்து வைத்தான் கிழவன். இப்போது அவன் தயார். அவன் உபயோகிக்கும் கயிற்றுடன் 3 240 அடி கயிர்களும் தயாராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நல்லா மென்று சாப்பிடு என்றான் கிழவன். கொக்கி நுனி உன் இதயத்தை குத்தி கொள்ளும்படி சாப்பிடு. வா, மேலே வா, சுலபமாக வா. என் குத்தீட்டியை உன் உடலுக்குள் செலுத்துகிறேன், வா. ரொம்ப சரி, தயார்தானே? திருப்தியாக சாப்பிட்டாயா என்றெல்லாம் கிழவன் எண்ணமிட்டான். இதோ என்று 2 கைகளாலும் கயிற்றை இழுத்தான். 1 கஜம் இழுத்து விட்டான். பின்னும் பின்னும் மாறி மாறி கைகளை வீசி வீசி இழுத்தான். உடலை சாய்த்து கைகளில் வலி உள்ளவரை கயிற்றை சேந்தினான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. மீன் மெதுவாக நகர்ந்தது. 1 அங்குலம் கூட அதை கிளப்ப முடியலை. அவனது தூண்டிற் கயிறு கனமானவையாக இருந்தது. பெரிய பெரிய மீன்களை பிடிக்க ஏற்றவதான். கயிற்றை தோள்பட்டை மேல் போட்டுக்கின்னு முதுகு சாய்த்து கனத்தை தாங்கினான். விண்ணென்று விடைத்த கயிற்றினின்று நீர்த்துளிகள் வீசி தெரித்தன. உஸ் என்ற சப்தத்தில் கடலில் ஆழ்ந்தது. படகு பெஞ்சில் காலை ஊன்றி முதுகு சாய்த்து கவனத்தை கிழவன் தாங்கினான். படகு மெதுவாக வடகு மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியது. மீனும் நிதானமாக நகர்ந்தது. படகும் நகர்ந்தது. மற்ற தூண்டில் வரிகளும் நகர்ந்தது. யாரும் எதுவும் செய்வதற்கு இல்லை. பையன் இருந்தால் என எண்ணினான் கிழவன். என்னை இழுத்துக்கொண்டு இந்த மீன் ஓடுகிறது. அதை இழுத்துக்கொண்டு நான் அவசப்படுகிறேன். கயிற்றை கம்பத்தில் கட்டிவிடலாம். ஆனால் அது கயிற்றை சுலபமாக அறுத்து கொண்டு தப்பி போனாலும் போய்விடும். வேணுமளவு கயிறை விட்டுத்தான் பிடிக்கணும். கடவுள் தயவால இது இன்னும் ஆழத்திற்கு இழுக்காமல் சரிசமமாக நீந்தி போகிறது. அது நேராக கடலடிக்கு செல்ல நிச்சயித்து விட்டால் என்ன செய்வது? ஏதாவது செய்துதான் தீர வேண்டும். எதையாவது செய்வேன் என நினைத்து கொண்டான் கிழவன். படகையும் இழுத்துக்கொண்டு மீன் வடமேற்கு நோக்கி ஓடுகிறது. முதுகு கயிறு சரிந்து கடல் நீர் சாய்கிறது. இப்படியே போனால் செத்துடும். எவ்வளவு நேரம்தான் இப்படியே இழுத்து கொண்டு போக முடியும் என்றெல்லாம் அவன் நினைத்தான். ஆனாலும் 4 மணி நேரமாகியும் இழுப்பாட்டம் நிற்கலை. அதை தாங்கும் கிழவனது வலிமையும் குறையலை. நட்ட நடுப்பகலில் சிக்கிய மீனை நான் இன்னமும் பார்க்கலையே என கிழவன் வருத்தப்பட்டான். மீன் சிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் தாழ அவன் அணிந்திருந்த அந்த வைக்கோல் தொப்பியின் விளிம்பு நெற்றியை அறுப்பது போல் உறுத்தியது. தாகம் எடுத்துச்சு. தூண்டில் கயிற்றை உழுக்காமல் மெதுவாய் மண்டியிட்டு படகின் முன்பக்கம் நகர்ந்து போய் அங்கே உள்ள தண்ணீர் புட்டியை ஒரு கையால் எடுத்து திறந்து கொஞ்சம் தண்ணி குடித்தான். முன்பக்க பலகையில் சாஞ்சு சிறிது இலைப்பாரினான். விரிக்கப்படாமல் இருந்த படுதா சுற்றிய பாய்மரத்தின் மேலே அமர்ந்தவாறு சிந்தனை கிடங்காமல் பொறுமையாக காத்திருந்தான். இப்போ திரும்பி பார்த்தான். நிலப்பரப்பே கண்ணுக்கு தெரியலை. அதனால் பாதகம் இல்லை. மாலையில் மங்கிய ஒளியில் கரைக்கு திரும்பிடலாம். அஸ்தமிக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள்ளே அது வந்துடலாம். இல்லையேல் சந்திரோதயத்திற்கு கூட கிடைக்கலாம். அதுவும் தவறினால் சூரியோதயத்தில் எனக்கு கை கால் குடைச்சல் இல்லை. உடலின் வலிமையும் குறையலை. அந்த மீனின் வாயில்தான் தூண்டில் அளவு குத்தி இருக்குது. இருந்தும் படகையும் இழுத்து கொண்டு போகிறது. அது எவ்வளவு பெரிய மீனாக இருக்க வேண்டும்? தூண்டிற்கம்பியை கவ்வி அது தன் வாயை இருக்க மூடிக்கொண்டிருக்கும். அதை பார்க்க ஒரே ஒரு முறை என்னை எதிர்க்கும் அதன் வலிமையை நான் அறிய ஆசைப்படுகிறேன் என கிழவன் நினைத்து கொண்டான். கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.